வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் சொல்வன்மை அந்த அதிகாரத்தில் 4வது குறள், திறனறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனின் ஊங்கு இல். திறனறிந்து சொல்லுக சொல்லை அரணும் பொருளும் அதனின் ஊங்கு இல். இப்போ பாருங்கள், இந்த குறளில் முதல் குறளில் இந்த 3வது குறளில் கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் அது சொன்னார். அப்போது ஒரு சொல் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த இலக்கணம் இல்லைங்களா. ஒரு சொல் அப்படின்னா நம்ம கூட இருக்கவங்களும் விரும்பி கேட்கணும், நம்மளோட பகைவராக இருக்கிறவங்களும் கேட்க விரும்புகிற மாதிரி அந்த சொல் இருக்கணும் அப்படின்ற அந்த சொல்லோட இலக்கணம். அப்படிப்பட்ட இலக்கணத்தை அந்த இலக்கணம் தவறாமல் ஒரு சொல்லை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதை எங்கே எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு இந்த குறளில் சொல்கிறார். பாருங்கள், திறனறிந்து சொல்லுக சொல்லை. உங்களோட சொல் கேட்டார் பிணிக்கும், அதாவது உங்கள் கூட இருக்கவங்க திரும்ப திரும்ப கேட்கணும்னு நினைக்கிறாங்க, உங்கள் பகைவர்களும் அதை இன்னும் கேட்க விரும்புகிறாங்க. அப்படிப்பட்ட சொல்ல உங்களது இருக்குது. ஆனால் அந்த சொல்லை எப்படி சொல்லணும் அப்படின்னா திறனறிந்து சொல்லுங்க. யாருடைய திறனறிந்து சொல்லுங்க? இப்போ ஒரு பொருள் சொல் அப்படின்னு வந்துட்டாவே சொல்கிறவர் ஒருத்தர், கேட்குறவர் ஒருத்தர், 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பேரோட திறனும் அறிந்து சொல்லணும். என்னுடைய திறமையும் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், எனக்கு எதிரில் இருக்கவனோட திறமையும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நான் சொல்லுகின்ற சொல் அது இலக்கண சுத்தமாக இருந்தாலும் சரியான பயனை தரும். அதான் சொல்ல திறனறிந்து சொல்லுக சொல்லை. என்னென்ன திறன், அந்த திறனுக்கு பரிமேழகர் அந்த உரை குறிப்பில் அவ்வளோ விஷயம் எழுதுகிறாரு. அதாவது நம்ம சொல்கிறவரும் கேட்குறவங்க 2 பேரோட வயசு, அவர்களுடைய குடிப்பிறப்பு, அவர்களுடைய கல்வி தகுதி, ஒழுக்கம், அறிவு நிலைமை, செல்வம், இது எல்லாம் பார்த்து தான் பேசணும் அப்படின்னு. ஏன்னா இது எல்லாத்துலேயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வு சமன்படுற மாதிரி அந்த வார்த்தை இருக்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் பேசினீங்கன்னா நீங்கள் பேசுகிறது அவனுக்கு புரியாது. அல்லது அவரோட நிலைக்கு நீங்கள் பேசாமல் இன்னும் குறைச்சலாக பேசுவீங்களா இருக்கும். இப்போது அறிவே எடுத்துக்கோங்களேன். நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம், குடிப்பிறப்புலேருந்து ஆரம்பித்து அறிவே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு விஷயத்தில் அறிவியலில் விஞ்ஞானத்தில் நீங்கள் நல்ல உயர்ந்த கல்வி படிச்சிருக்கீங்க. அப்போது ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த விஞ்ஞான அறிவு இல்லாத ஒருத்தர்கிட்ட நீங்கள் ஒரு விஷயத்தை விளக்கணும் அப்படின்னா எப்படி விளக்குவீங்க? எல்லா விஞ்ஞான சொற்களையும் போட்டால் விளக்குவீங்க? அப்படி விளக்கினா அவருக்கு புரியுமா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எளிமைப்படுத்தி அவருடைய அறிவு நிலை அதற்கு ஏற்ற மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தி சொல்லுவீங்க. இப்போ நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போனோம்னா அவர் அந்த மருத்துவ வார்த்தைகள் பயன்படுத்தி நம்மகிட்ட பேசுகிறதில்ல. அப்படின்னா உடம்புக்கு முடியல, இல்லைங்க கொஞ்சம் நெஞ்சில் சளி இருக்குது, அவ்வளோதான், அது இந்த மாத்திரை சாப்பிட்டிங்கன்னா சரியாயிடும். அப்போ தான் நமக்கு புரியும். அதுதான் திறனறிந்து சொல்லுதல். அந்த மாதிரி சொல்லுக சொல்லிவிட்டு அடுத்தது என்ன சொல்கிறார் பாருங்கள், அரணும் பொருளும் அதனின் ஊங்கு இல். ஒரு சொல் எப்படிங்க அறமும் பொருளுமா ஆகும்? நமக்கு அப்படி ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? ஆனால் இந்த திறனறிந்து ஒரு சொல்லை சொல்லும் பொழுது அது 2 பேருக்கும் இடையில் ஒரு நல்ல பொருத்தப்பாடை கொடுக்குது. உலகத்தோடு ஒட்டி வாழ முடியறது, அது இன்பத்தை கொடுக்குது. அதனால் அது அறம். இந்த சொல் இனிமையான சொல்லாகவும் அந்த திறனறிந்த சொல்லாகவும் இருக்கிறதுனால என்னுடைய காரியத்தை நான் சாதித்து கொள்ள முடிகிறது. தேவையில்லாமல் பேசி காரியத்தை கெடுக்கிறதில்ல. அதனால் அது பொருளையும் கொடுக்கிறது. அதனால் திறனறிந்து ஒரு சொல்லை சொல்லும் பொழுது அது அறமுமாயும் இருக்குது, பொருளையும் கொடுக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஆக சொல்லினுடைய வன்மை, அந்த சொல்லினுடைய மதிப்பு புரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்துக்கிறேன்.